டியர் ஸ்டூடெண்ட், பாராமெடிக்கலுக்கான கவுன்சிலிங் அனௌன்ஸ்மெண்ட் 2025க்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து செப்டம்பர் 4th இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 17th ஈவினிங் 5 PM வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லைக்கிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் எல்லாமே நடக்கும். அது நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க கவுன்சிலிங் ஷெட்யூல். ஸோ அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு டென்டேட்டிவ் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டென்டேட்டிவ் வேகன்சி பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜஸ்ல கம்யூனிட்டி வைஸ் ஓசி, பிசி, பிசிஎம், அதுக்கப்புறம் எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கான கோர்சஸ் எல்லா கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்சஸ்க்கு எந்தெந்த காலேஜ்ல எவ்வளோ சீட் வேகன்சி இருக்கு அப்படின்றது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரைவேட் காலேஜஸ்ல உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ்க்கு எந்தெந்த காலேஜ்ல கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு சீட் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு பிஃபார்ம் கோர்ஸ் வேணும் அப்படின்னா பிஃபார்ம்ல உங்களுக்கு காலேஜ் உங்களுக்கு ப்ரியாரிட்டி வச்சிருக்கீங்க, எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காலேஜ்ல உங்க கம்யூனிட்டிக்கு உங்களுடைய கட் ஆஃப்க்கு சீட்டு வேகன்சி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த சீட் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணிக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்ப கிளியரா கவனமா பண்ணிக்கோங்க. நீங்க இப்போ ஒரு கோர்ஸ் தான் பிஃபார்ம் அப்படின்னா பிஃபார்ம் மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. நீங்க பிஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா டெக்னாலஜி உங்களுக்கு உங்களுடைய சாய்ஸஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த சாய்ஸ் எடுத்துக்கலாம். நீங்க அதுல கவர்மெண்ட் காலேஜஸ் எந்தெந்த காலேஜஸ்ல அவைலபிளா இருக்கு, அங்க உங்க கம்யூனிட்டிக்கு எத்தனை சீட் வேகன்சி இருக்கு அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி பிரைவேட் காலேஜ்ல உங்களுக்கு பாக்குறீங்க அப்படின்னா பிரைவேட் காலேஜ் செல்ஃப் பைனான்சிங்ல வந்து உங்களுக்கு எந்தெந்த காலேஜ்ல உங்களுக்கு வேக்கன்சி இருக்கு, உங்க கம்யூனிட்டிக்கு உங்க கட் ஆஃப்க்கு இது கிடைக்குமா அப்படின்றதையும் நீங்க கொடுத்துருக்க வேகன்சி லிஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேகன்சி லிஸ்ட் பிரகாரம் உங்களுடைய சாய்ஸஸ் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த உங்களுக்கு டென்டேட்டிவ் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப கிளியரா கவனமா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க.